என்னம்மா? நல்லா இருக்கியா கண்ணா? நல்லா இருக்கேன். எத்தனை தடவை ஃபோன் பண்ணுவீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? அன்னைக்கு நீ தானே சொன்ன கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன்னு. வார கணக்காச்சு நீ கால் பண்ணல, அப்ப நான் கால் பண்ண தானே செய்வேன். ப்ளீஸ் விஷயம் என்னன்னு சொல்றீங்களா? நீ என்ன ஸ்லோகம் சொல்லவே இல்லை போல இருக்க. என்னம்மா ஃபோன் பண்ணி வெறுப்பேத்துறீங்க? நான் இவ்வளவு தூரம் வந்தது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு, ஸ்லோகம் படிக்கிறதுக்கு இல்ல. அது இல்ல கண்ணா. லைன்ல இருங்க ப்ளீஸ். இருங்க, இப்பவே நான் உங்க முன்னாடியே ஸ்லோகத்தை படிக்கிறேன். ஓகே? ஆமா, இதுல பணம் இருக்கு. ஒரு நிமிஷம் 4000 ரூபாய் இருக்கு. இதைத்தானே நானும் அப்போதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். புக் எடுத்து ஸ்லோகத்தை படி, மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு. உங்க அப்பாவுக்கு தெரியாம நான் எடுத்து வச்சிருந்தேன். அப்பதானே படிப்போடு சேர்த்து கொஞ்சம் என்ஜாயும் உன்னால பண்ண முடியும். சாரி, நான் அப்பவே உங்க பேச்சை கேட்டிருக்கணும். சரி போனை வைக்கிறேன். என்ஜாய் பண்ணுப்பா. பாய். தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. பாய். என்னாச்சு உனக்கு? தெரியல, நேத்து டாஸ்க் பண்ணதுக்கு அப்புறம் ரிப்ஸ் எல்லாம் வலிக்குது. இப்படி நடிக்காத, வா டாஸ்க்கு டைம் ஆச்சு. சஞ்சய், ஆயிரத்தி 825 நாள், 5 வருஷம். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே தெரியும்டா. நீ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சதுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்க, வேற எதுவுமே பண்ணதில்ல. இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும்? சஞ்சய், எனக்கு இந்த சடி ரேஸ்லாம் பிடிக்கலடா. எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா. ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா எங்க ஊர்ல போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவாங்கடா. அதனால நீ பண்ணு. நான் ஸ்போர்ட்டி கிடையாது, ஆனா நீ ஸ்போர்ட்டி. முடிச்சிட்டு வா. பெஸ்ட் ஆஃப் லக்னா. உன் பேரை சொல்லி ரூம்ல ஊதுவத்தி ஏத்தி வைக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். மக்களே, இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. ஆரம்பிக்க போகுது பாகுபலி காம்படிஷனோட மோஸ்ட் வெயிட்டட் போட்டி, ஐசியோட கிரேஸ், அதாவது ஜெட்டி ரேஸ். ஓகே, இங்க பாருங்க, ரூல்ஸ் ரொம்பவே சிம்பிள் தான். விசில் அடிச்ச உடனே பார்ட்டிசிபென்ட் Dress எல்லாத்தையும் கழட்டிடணும். அதாவது ஜட்டியை தவிர மத்த எல்லாத்தையும் கழட்டிட்டா அப்புறம் ராத்திரியில நம்ம தூங்க முடியாது. எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. யாரும் ஓடி போக கூடாது. பிரிஸ்கா வாக் பண்ணணும். பிரிஸ்க் வாக். எவனாவது ஒருத்தன் ஓடுறத நான் பார்த்தாலும் அவனை நேரா கொண்டு போய் ஸ்டார்டிங் லைன்ல விட்டுருவேன். ஏண்டா, அவன் தனியா எங்க என்ன பண்றான்? தெரியலையே. பாக்குறதுக்கு ஈஸியா தெரியும், ஆனா ரொம்பவே கஷ்டம். போட்டிய ஆரம்பிக்கலாம். எல்லாரும் வாங்க, உதறி எதிர்த்து வாங்க. ஆனா இன்டாக்டா இருக்கட்டும் ஜட்டி. ஜெட்டி கிங் அவன் வின் பண்ணுவான். பாகுபலி ரேஸ். On your mark, get set, and go! போ. வேகமா போங்கடா டேய். போங்கடான்றா. போயிட்டே இரு. நட அப்படிதான் ஓடாத. நட. என்ன பாக்குற? நட அப்படிதான் நடடா. அப்படின்னா உனக்கு ஏற்கனவே தெரியும்ல அங்க தண்ணி இருந்துச்சுன்னு. நான் தான் சொன்னேனே, நான் மத்தவங்க மாதிரி கிடையாது. நீங்க உங்க 2 கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பாகுபலி விங்ட்ட ஷிஃப்ட் பண்றீங்களா? கைய கொடு.
ரொம்ப பறக்காத. இது வெறும் மிட் டேர்ம் தான். ஃபைனல் ரிசல்ட்ஸ் பாபா கொடுப்பாரு. என்ன பாபான்றது யாரு? ஃபிகர் அவுட் பண்ணு. பை. அட எந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஐசிஐல 4 வருஷத்துக்கு மேல இருக்கானோ அவனை செல்லமா எல்லாரும் பாபான்னு கூப்பிடுவாங்க. பாபா எத்தனை வருஷமா இங்க இருக்காரு? 7 வருஷமா. உண்மையாவே லெஜெண்ட். 3 வருஷமா கேட்டி கிளியர் பண்ணவே இல்லையா? முடியாதுங்கிறதுலாம் இல்ல, பாபாக்கு விருப்பம் இல்ல. சீக்கிரமா போறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல. ஏன் இப்படி? டாடி ஷூஸ். அப்படின்னா பாபாவோட அப்பாவால இன்ஜினியர் ஆக முடியல. அதனால தன்னோட ட்ரீமை பையன் மேல திணிச்சிட்டாரு. பாபாக்கு ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. ஆனா அவங்க அப்பா இருக்காரு, பாபா கூட பயங்கரமா சண்டை போட்டு ஐசிஇ கேட் வரையும் அனுப்பி வச்சுட்டாரு. ஆனா நம்ம பாபா அவங்க அப்பாவை விட புடிவாதக்காரர். ஐசிஇ வரைக்கும் நான் வந்துட்டேன்ல, திரும்ப போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் அவருக்கு பாஸ் ஆக விருப்பம் இல்ல. அப்ப பாபா இங்க என்ன பண்ணுவாரு? லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எத்தனை அலுமினி இருக்காங்களோ அவங்கள 75% பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பாபா தான் பண்ணாரு. பாகுபலி விங்கோட ஃப்ரெஷர், அவரோட லைஃப் கோச்சிங்ல இருந்து கரியர் செட்டிங் எல்லாத்தையும் அவர் தான் பண்ணுவாரு. அதனாலதான் பாகுபலி விங்குக்கு போறவங்களை செலக்ட் பண்றதோட பவர் அவர்கிட்ட இருக்கு.